I'll be the last one left when the lights go out. I'm down to one last breath, but I can't stop now. We all fall down sometimes, yeah, but that's just life. So cross my heart and hope to die. Baby, I was born to fight the fear when I feel like dying. I'm trying to fly high, but I'm not a pilot, can't deny it. There's some days I feel idiotic, just a product of a system where you're lucky just to make a dollar. That ain't gonna stop me cause my grind's நான் நிறைய வீடியோவில் பழைய வீடியோவில் எல்லாம் சொல்லியிருக்கேன். அது ஒரு ஊர்லேயும் ஒரு சென்டர் இருக்குன்னு, சென்டர் ஆஃப் த சிட்டி. அந்த சென்டருக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். அங்கே வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட், நிறைய ஃபங்க்ஷன்ஸ், முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நடக்கும். அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். I'll be the last one left when the lights go out. I'm down to one last breath, but I can't stop now. We all fall down sometimes, yeah, but that's just life. So cross my heart and hope to die. Baby, I was born to fight the fear when I feel like dying. ரோடு கிளீனிங் நடக்குது. Some days I feel idiotic. Down sometimes, yeah, but that's just. கோட்டைக்கு ஒரு வாயில் இருக்கும் இல்லையா, அதான் என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் இது. I do it on my terms, and every single problem brings a lesson that I learned. The darkest nights. இங்கே ஒரு பார்க் எய்த்தாப்பில் இருக்குது, அது வழியாக நம்ம போகலாம். But I still try. I'll be the last one left when the lights go out. I'm down to one last breath, but I can't stop now. We all fall down sometimes, yeah, but that's just. இப்படியே இந்த சைடு போனால் அந்த பில்டிங் தெரியுது பாருங்க, அங்கே தான் கே இருக்குது. அந்த ஷாப்பிங் மால் போனோம் இல்லையா நேற்று, அந்த மால் இருக்குது. நம்ம வந்து இந்த சைடு போயிட்டு சென்டருக்கு போக போகிறோம். எங்கே போனாலும் க்ரீனரி, அதுதான், வேறு என்னத்தை பேசுறது, இதுதான் பாருங்கள். I'll be the last one left when the lights go out. I'm down to one last breath, but I can't stop now. We all fall down sometimes, yeah, but that's just life. So cross my heart and hope to die. Baby, I was born to fight the fear when I feel like dying. I'm trying to fly high, but I'm not a pilot, can't deny it. There's some days I feel idiotic, just a product of a system where you're lucky just to make a dollar. That ain't gonna stop me cause my grind's contagious. I'll do what it takes to turn passion to paychecks. And if I go down, my heart. இது வந்து ஒரு கார் பார்க்கிங்கோட மேலே ஏறி வர்ற இடங்க. மேலே ஏறி வர்ற இடம்லாம் இப்படி தான் இருக்கும். கார் வந்து ஏதோ ஒரு வழியாக உள்ள கீழே நிறுத்திட்டு, அப்புறம் அவங்க நிறுத்திட்டு மேலே வந்து லிஃப்ட்டில் வெளியில் வர ஏரியா இந்த மாதிரி தான் கட்டி வச்சுருக்காங்க. அந்த லிஃப்ட் தெரியுது பாருங்கள். இங்கேயே வேர்க்குது எனக்கு. நம்ம ஊர்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, மழை பெஞ்சிட்ருக்குங்கிறாங்க. இது கடை போல இருக்குது, தெரியல, கடையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பொம்மையாக இருக்குது. க்ளோஸ்டுன்னு போட்டிருக்காங்க. சர்ச்சு தெரியுதா, அங்கே பாருங்கள், மாதா. கடையெல்லாம் இருக்குங்க, ஆனால் எல்லா பொருளுமே காஸ்ட்லி தான். நம்ம ஊர் மாதிரிலாம் சீப்பாலாம் எதுவுமே கிடையாதுங்க, எல்லாமே பயங்கர விலை. அங்கே பாருங்கள், துணிக்கடை. இது ஒரு சர்ச்சு, நல்ல பெரிய சர்ச் இது. லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த சர்ச்சுக்குள்ளே போய் சரி வேடிக்கை பார்த்துட்டு வரலான்னு உள்ளே போய் ஈவினிங்கில் போனேன்னா அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்களா, டோரை லாக் பண்ணிட்டாங்க. உள்ளே போனோன்னே ஒரு 1 ஹவர் உள்ளுக்குள்ளே இருந்தேன். நானும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு எல்லாம் முடிஞ்சு தான் வெளியில் வந்தேன். ஆனால் வந்து இந்த சைடு டோர் வழியாக உள்ளே போனேன். வெளியில் விட்டது வந்து வேறு டோர் வழியாக. கொஞ்சம் பயந்து போய்
ஐயையோ இந்த வாசல் எங்கடா இருக்குது, ஏன்னா இந்த வழி தான் எனக்கு தெரியும் திரும்பி போகிறதுக்கு. அப்புறமா சுற்றி கிற்றி வந்து இந்த வழியை கண்டுபிடிச்சி இது வழியாக ரிட்டன் போனேன். அது ஒரு அனுபவம் லாஸ்ட் இயர். எப்படியோ போயிடலாங்கிறது பாருங்க. இதுக்குள்ளே தான் நுழைஞ்சேன், ஆனால் ரிட்டன் இது வழியாக விடலை என்ன. செம்ம பெரிய சர்ச்சுங்க அது. எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க. அதான் பாருங்க, சூரிய வெளிச்சத்தோட பெரிய சர்ச். அதெல்லாம் அந்த காலத்தில் கட்டின சர்ச்சு. எவ்வளோ ஹைட்டு பாருங்கப்பா, வானத்தோட வானமாக போயிருக்கு. லேடிஸ்லாம் சேர்ந்து ஹஸ்பண்ட்லாம் இல்லாதவங்க, இந்த போரில் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்க ஒய்ஃபெல்லாம் சேர்ந்து கட்டின கட்டடமாக இது. இந்த பில்டிங் தாங்க. இது உள்ளுக்குள்ளே போய் வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல, பார்க்குறேன் போய். இதுதாங்க, இதுக்குள்ளே தான். ஆச்சரியமாக இல்லை, லேடிஸே சேர்ந்து கட்டினதான் அதெல்லாம். முன்னாடி தாங்க இப்படி இருக்குது, பின்னாடி பாருங்கள் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். உள்பக்கம் அந்த சர்ச்சு தெரியுது பாருங்க. இது பழைய டைப் வீடுங்கிறது தெரியுதுல்ல. மேலே அந்த புகை போகிறதுக்கு வென்டிலேஷன் எல்லாம் மேலேயே வச்சு கட்டியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் கேட்டப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போல்லாம் எனக்கு வீடியோ போடலையா, சும்மா ஃபோட்டோ மட்டும் எடுப்பேன். பாருங்க, இந்த இடத்துக்குள்ளே வந்தால் சத்தம் போட்டு பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குங்க. இது மாதிரி ரொம்ப அமைதியாக, ஒரு சத்தமும் இருக்காது இதில். இந்த பக்கமும் ஒரு சர்ச் இருக்குது பாருங்கள். அதான் சர்ச்செல்லாம் உள்ள மெயினான இடத்துல கொண்டு இங்கே கட்டியிருப்பாங்க. அவ்வளோ இருக்குது. நிம்மதியாக இருக்கணும் இல்லையா லைஃப்பில், பாக்கி காலத்துலையாவது. அதான் அவங்க வந்து இந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் அமைதியாக சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க அவ்வளோ இருக்குது. பாவம் இல்லை, வேர்ல்டு வாரில் எல்லாரையும் இழந்து. அதனால் ரொம்ப பாவமான மக்களாக தான் இருக்கணும்ல. ஆனாலும் ரொம்ப பிரேவாக தைரியமாக வந்து இப்படியெல்லாம் வீடு கட்டிக்கிட்டு எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான இடங்க அந்த ஊரில். இது பார்த்தாச்சு, வெளியில் போகலாம். சென்டரோட என்ட்ரன்ஸ் இதுதாங்க. நாலா பக்கமும் இருக்குது என்ட்ரன்ஸு. உள்ளேருந்து பார்த்த சர்ச் இதுதான். இங்கே வந்து சென்டரில் வந்து இன்றைக்கி காலையில் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் நடந்திருக்கும். காலையில் 8 to மத்தியானம் 12 மணின்னு சொன்னாங்க. நான் வரல அந்த டைம். பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சால் வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ சும்மா வந்தேன், வாக்கிங், அவ்வளோதான். ஃபுல்லாக கடை தான் சுற்றி. காலையில் வந்திருந்தால் ஃபுல்லாக ஃபார்மர்ஸ் மார்க்கெட் பார்த்துருக்கலாம், வரலை. ஆனால் டக்குன்னு என்னமோ சினிமாவில் செட்டிங் மாற்றுற மாதிரி மாற்றிடுவாங்கங்க. இப்போ எப்படி இருக்கு இல்லையா, இதே காலையில் வந்திருந்தால் ஃபுல்லாக ஃபார்மர்ஸ் ஷாப் எல்லாம் இருந்திருக்கும். அந்த இடம் ஃபுல்லாக, அந்த இடத்துல எல்லாம் நிச்சயமாக அந்த கடையெல்லாம் இருந்திருக்காது. இதெல்லாம் சும்மா போட்டிருக்காங்க பாருங்கள் சென்டரில் தூக்கி, அதெல்லாம் இருந்திருக்காது. காய்கறி மார்க்கெட்டு, துணி கடை ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். அவங்க வந்து அது முடிஞ்சோன்னா இப்போ 1 மணிக்கு மேலே இதெல்லாம் அப்படியே ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. இந்த கடையெல்லாம் ஆக்சுவலாக இந்த இடம்லாம் வராது. இந்த கடை வந்து அந்த பில்டிங்க்கு ஓரமாக தான் சேர் டேபிள் போட்டிருப்பாங்க. மார்க்கெட் முடிஞ்சோன்னே எல்லாம் அப்படியே கடைன்னு கடையை விரிச்சிட்டாங்க எல்லா பக்கமும். இது சர்ச்சு, இது சென்டர். இந்த பெல் இது பண்ணுறது இதுதான் சென்டருங்க. எங்கே போனாலும் இங்கே வந்துடலாங்க, அதான் ஒரு ஸ்பெஷல். சுற்றி இந்த சர்ச்சு, இந்த சென்டரை பார்த்துட்டு வந்துட்டோம்னா அப்புறம் வழியை பார்த்து போக வேண்டியதான். இன்றைக்கே ஆற்றுக்கு போகலாமா, இன்னொரு நாளைக்கு போகலாமா?
கொஞ்சம் தூரம் தான் ஆறு. ஸோ அங்கே போகலாம். இந்த ப்ளஸ் போட்டிருக்குது மெடிக்கல் ஷாப். ஓகேவா? இங்கெல்லாம் வந்து சைக்கிள் ஏறுறதுக்குன்னே அந்த இடம் அங்கே பாருங்கள். அந்த ஒரு இடம் ஸ்லோப்பாக தெரியுது பாருங்கள். அந்த இடம் சாக்லேட் கடை. ஆற்றுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக ஒரு ஐலாண்ட் மாதிரி இங்கே இருக்குங்க. இது வந்து இந்த சைடு இது முடிஞ்சு வச்சு அதுக்கு அந்தாண்ட சைடு இந்த ஆறு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அது வந்து ஐலாண்டு அந்தாண்ட. எப்படி சூப்பராக இருக்குல்ல? வாங்க போய் பார்ப்போம். ஆற்றுல ரொம்ப தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஆறு வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நல்லா பெரிய பெரிய கப்பலே இதில் போகுங்க. இது ஒரு முக்கியமான பிளேஸ். இது ஃபுல்லாக கடை தாங்க. எல்லாம் சாப்பாடை வாங்கி வச்சுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான் உட்காந்து. அவ்வளோதான். ஆறு வந்தாச்சு ஆற்றுக்கு. அந்த சைடு வழியாக கூட போகலாம். கப்பல் எதுவும் வரவில்லை. அங்கே தான் போட் நிற்கிது. இது வந்து ஐலாண்டு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்த்தா இதோட வந்து முடிஞ்சிருது. அதுக்கு அந்த பக்கம் ஐலாண்டு மாதிரி கட்டுது. ஒரு தீவு மாதிரி அது. இவங்க பாலத்தை வச்சு இதை இணைச்சிருக்காங்க. அவ்வளோதான். சரி வாங்க போகலாம். போதுமா? அந்த டூம் கிட்ட போகணுமா? வேண்டாம், இங்கேருந்தே பாருங்கள் அந்த டூமு. இது அந்த காலத்தில் வணிகர்கள் கப்பலில் இது வழியாக வரப்போ இந்த இடத்த கிராஸ் பண்ணி வரப்போ இந்த இடத்துல வந்து வரி கட்டணுமா. இப்போலாம் டோல் வாங்குறாங்கள்ல, அந்த மாதிரி வரி கட்டிட்டு உள்ளே வரணுமா. அதுக்காக தான் இந்த டூம் ரெண்டையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வாக்கிங் முடிஞ்சிருச்சு. நம்ம போய் அப்படியே சென்டருக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடலாம். வாஃபல் கடைங்க. ப்ரெட்டெல்லாம் பாருங்கள். ப்ரெட்டு தான் வித்தியாசமாக கிடைக்கும் இந்த ஊரில் எல்லாம். அந்த வழியே திரும்பியாச்சு. துணிக்கடை. இது என்ன யூனிக்? இதுவும் சாப்பாட்டு கடை தான். ப்ரான் யூனிக்கா. சென்டர் வந்துட்டோம். வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டியதுதான். அப்படியே போய் சர்ச்சுக்கிட்ட ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம். சென்டர்கிட்ட இருக்க இதெல்லாம் ஓல்டு பில்டிங். இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பழசுக்கும் புதுசுக்குன்னு. இதுவும் ரொம்ப பழமையானது. வருஷம்லாம் போட்டிருக்கும் நிச்சயமாக. இருங்க போய் பார்ப்போம். அவங்க லாங்குவேஜில் இருக்குது. சரி மாதிரி போட்டிருக்கு, என்னன்னு தெரியல. சர்ச் பக்கம் போனால் நம்ம வீடு வந்துடும். அந்த பக்கம் போகலாம். அதுவும் நிறைய ஸ்பேஸ் இருக்கும். இங்கே கடையெல்லாம் போடுறது, ஃபங்க்ஷன்லாம் செய்கிறது. பெல் அடிக்குது பாருங்கள். எவரி 1 hour இந்த பெல் அடிக்கும். வரப்போ பார்த்தோம்ல அதே சர்ச்சு தான். ரொம்ப அழகாக இருக்குங்க. என்ட்ரன்ஸ்லாம் அழகாக இருக்கும். கீழே எல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க. ஹேண்ட்மேட் ஷூஸ், நைஸ் திங்ஸ். கையால் செஞ்சதுன்னு போட்டிருக்கு. நிறைய இருக்குது. இந்த இலையெல்லாம் அப்படியே அது என்ன சொல்கிறது, ஃபுல்லாக தொங்கிட்டு இருக்கு பாருங்களேன். அதனால் அதுக்கு வீப்பிங் பேர். இந்த இடம் ஃபுல்லாகவும் கிடையாது. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கூட்டமாக இருக்கிறப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக ஹோட்டல் தான். மேலேயும் பாருங்கள் கொடை. வீட்டுக்கு போயிடலாம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. பிள்ளைங்களை வந்து இங்கெல்லாம் படிக்க அனுப்புகிறாங்கன்னா
இந்தியாவிலேருந்துன்னு என்ன காரணம்? பிள்ளைங்க நிச்சயமாக சேஃபாக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். அதனால தான் இங்கெல்லாம் தைரியமாக நம்ம பிள்ளைங்களை அனுப்பலாம். நம்ம போனோம் இல்லையா அந்த பார்க் ரிட்டர்ன் வந்துட்டேன் பாருங்கள். இதாங்க மரம், அடியில் அப்படியே கொடை பிடிச்ச மாதிரி கொடை மாதிரியே இருக்குது பாருங்க மரம். இதெல்லாம் நிச்சயமாக பூத்துருக்கும். போன மாதம் ஃபுல்லாக பூ தான் வந்துருக்கும். இதில் எல்லாம் 1302 போட்டிருக்கு. இதில் அப்பா எவ்வளோ வருஷம் முன்னாடி. இதெல்லாம் ரசித்து கூட நான் பார்த்தது கிடையாது. இப்போ தான் நான் எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். 3 கொடி பறக்குது. அதில் ஒரு கொடி வீடியோவில் தெரியல. இந்த சைடு ஒன்று இருக்குது. இதுதாங்க, இது வழியாக தான் நான் வந்தேன். இப்போ திருப்பி இது வழியாக போகிறேன். இந்த கிராசிங் லைன் வழியாக தான் நம்ம போகலாம். இந்த லைன் வழியாக கிராஸ் பண்ணால் எவ்வளோ பெரிய காரில் வந்தாலும் நின்றுடுவாங்க. நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம் பயப்படாமல். இந்த இடம் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். ஊரில் வீடியோவே கிடைக்காது. எங்கேயும் போக மாட்டேன், வீட்டுக்குள்ளே இருப்பேன். இங்கே எல்லா பக்கமும் நல்லா சுற்றிட்டு இருக்கேன் ஜாலியாக. அதனால் வீடியோவும் எனக்கு நிறையா கிடச்சிட்டே இருக்குது. எடிட் பண்ணி போகிறதுக்கு தான் நேரம் இல்லை. நேராக டெய்லி எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுறாங்க வேறு. அதனால் டைம் இருக்க மாட்டேங்குது. பார்க்கலாம், எடுத்து வச்சுக்கிட்டு ஊருக்கு போய் கூட எல்லா வீடியோவையும் எடிட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு தான் விடாமல் எல்லாத்தையும் எடுக்கிறேன். அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அந்த சிலையும் இருக்கிற இடத்துக்கு அதான் சந்தேகப்பட்டு வந்து இதை அப்படி தள்ளி பார்த்தேன். நகரவே இல்லை, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெல்ஜியமில் இருக்கிற கொத்ரெக்ன்ற ஒரு ஊரில் இருக்கிற சர்ச்சு, ஆறு, சென்டர் ஆஃப் த சிட்டி, நிறைய கடை, அப்புறம் வழியில் பார்க்கு, அப்புறம் வாரில் இறந்த அவங்க லேடிஸ்லாம் கட்டின அந்த வீடு, அந்த இடம், அது ரொம்ப முக்கியமான இடம் அந்த ஊரில். அதெல்லாம் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டிட்டேன். என்னோடய வாக்கிங்கும் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.